சத்தியம் டிவியோடு ஒரு அருமையான உறவை ஆண்டவர் கொடுத்தமைக்கா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளில் கூட தகப்பனை நீங்கள் பேசுங்கப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்லை, ஜீவனுள்ள தகப்பனாகி உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே என்று அவர் நோக்கி பார்ப்போமா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் தகப்பனே, தூயாவுடைய மகிமை எங்களோடு வரட்டும் அப்பா. உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்லை, ஜீவனுள்ள தகப்பனாகி உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு மனிதனுடைய ஆலோசனை இல்லை, உம்முடைய ஆலோசனை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களோடு இறங்கி வாங்கப்பா, எங்களோடு பேசுங்க. நாங்கள் வாசிக்க கேட்ட வார்த்தைகள், பாடிய பாடல்கள், உம்முடைய பாதத்தில் ஒர்ஷிப் பண்ணோம். அதில் எல்லாத்துலேயும் ஒரு பிரசன்னம் இருந்ததப்பா. தொடர்ச்சியாக உம்முடைய வார்த்தை கேட்க போகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவ நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம்,
அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பதில் இருக்கிற ஆனந்தம் எங்களுக்கு வேறு உலகத்தில் வேறு எதுலையுமே இல்லைப்பா. அப்படிப்பட்ட நாங்கள் துதியின் மத்தியில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட என்ன நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டுமாப்பா. உம்முடைய இரக்கம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒருடைய இருத்தின் தியானங்களும் சமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நித்தியம் டிவி திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நித்தியம் டிவியோடு ஆண்டவர் நல்ல உறவை அடியனுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்க மீண்டுமாய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். உண்மையாகவே அன்பு சகோதரி சொன்ன பிரகாரமாய் கடந்த நாட்களில் அன்பு சகோதரர் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து மீண்டும் ஒரு ஜெப இல்லத்தை ஆரம்பிப்பதற்காக முயற்சி செய்து அது இன்று வெற்றியின் பயணமாக நடைபெறுவதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ச்சியாக நீங்கள் யாவரும் நீங்கள் என்பதை விட நான் என்பதை விட நாம் யாவரும் தொடர்ச்சியாக ஜெபிப்போம். அந்த முயற்சி வெற்றி பெற, அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமை பெற ஆண்டவர் அவரோடும் அவர் செயல்களோடும் அவருக்கு உதவி செய்யும் சகல மக்களோடும் எப்பொழுதும் தங்கி தரித்து வாசம் பண்ண நாம் ஜெப நிலையில் எப்பொழுதும் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் வழி நடத்திட்டும். இந்த நாளில் கூட என்னுடைய இந்த செய்தியானது நித்தியன் டிவி மூலம் அன்னைக்கு கூட கடந்த நாட்களில் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ரொம்ப தூரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பங்கு மெசேஜ் முடிஞ்ச பிறகு, ஐயா உங்களுடைய செய்தியை நான் ரெகுலராக நித்தியன் டிவியில் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப எனக்கு பெருத்த சந்தோஷம். பொதுவாக நித்தியம் டிவி, ஜாய் டிவி, 316 மற்றும் ஜிஎம் டிவி 4 டிவிலையும் வருது. அதில் நித்தியன் டிவி அதிகமான மக்கள் பார்ப்பதை குறி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. நித்திய டிவியில் நான் பார்க்குறேன்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷம். அன்பு சகோதரரை வாழ்த்துகிறேன், அன்பு சகோதரியை வாழ்த்துகிறேன். அவர்களோடு பயணிக்கும் அன்பு பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் வாலிப பிள்ளைகள் அநேகர் இங்கே இருக்காங்க. நான் எப்போது எனக்கு வீடியோ இல்லைன்னா இந்த பிள்ளைகள் எனக்கு வந்து உதவி செய்வாங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நீங்கள் இந்த நாளில் தகப்பனோடு நாம் பேசும்போது சிலுவை பற்றி சிந்திக்கிற ஒரு காலங்கள். பொதுவாக கிறிஸ்துவ காலங்கள் அட்வென்ட், லெண்டல் என்று 2 காலங்கள். பொதுவாக அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலங்கள். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்பதை அவர் வருவதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலவே ஆதியாகமம் 49:10 யாக்கோபு தன் மகனாகிய யூதாவை வாழ்த்துப்பப்போ யூதாவுக்கு கிரீட்டிங்ஸ் கொடுக்குறப்போ சமாதான கர்த்தர் உன்னிடத்தில் வருவார் என்று ஆதியாகமம் 49:10 சொல்ல, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அப்போ அவர் பிளெஸிங் கொடுக்குறார். அதாவது ஃபீஸ் கிங் உன்னிடத்திலிருந்து வருவார் என்று. இயேசு பிறப்பதற்கு 650 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசாயா 9:6 சமாதான கர்த்தரிடத்தில் வருவார்னு சொல்கிறாரு. மீக 5:2 யூதா எனப்பட்ட பெத்லேகமே, நீ யூதாவில் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து பிறப்பார். ஒரு பாமர மனிதனாய், பின்தங்கின மனிதனாய், எல்லா நிலையிலும் எந்த விதத்திலும் வசதி இல்லாத ஒரு மனிதனாய் சாதாரண ஒரு கன்னியின் வயிற்றிலிருந்து பிறந்தார் இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசுவின் வருகையின் காலம். அவர் வந்ததின் நோக்கம் நமக்கு அமைதியை கொடுப்பதற்காக. உங்களுக்கு சமாதானம், என்னிடத்தில் சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாங்கிறாரு, அமைதியை கொடுப்பேன்கிறாரு. நாம் வைத்திருக்கிற பவர் இந்த பைபிளில் ஏசாயா 9:6 என்பது அமைதியின் சமாதான கர்த்தர் என்று சொல்லப்படுறோம், சமாதானத்தின் தேவன் என்று சொல்வார். ஆனால் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் மொழிபெயர்த்த திருவிளையத்தை பார்க்கப்போ அமைதியின் அரசர். என்னங்க அமைதியே இல்லை. எந்த மனுஷன் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால்
வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா தூக்கம் வராது, வீட்டுக்கு வாடகை வாங்கலாலும் தூக்கம் வராது. ஏன்னா அவர் நிலைமை வாடகை கொடுக்க முடியல, இவர் நிலைமை வாடகை வாங்கினா தான் சாப்பிடக்கூடிய நிலைமை, 2 பேரும் ஒரே பரிதவிக்கக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் பொதுவாக வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் சம்பளம் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியாத முதலாளியும் பரிதவிக்கணும், வாங்காத மகனும் பரிதவிக்கணும். இந்த அமைதியற்ற நிலைமையில் இந்த சமாதானம் குறைவு. சமாதானம் என்பது ஒரு சமஸ்கிருத வேர்டு, ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அமைதி என்பது ஒரு தமிழின் வார்த்தை, சரியான தமிழின் மொழிபெயர்ப்பு அமைதி. அந்த அமைதியை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். எப்போல்லாம் நமக்கு அந்த அமைதி கெட்டுப்போனால், நம்ம எப்போல்லாம் எங்கெல்லாம் பெருமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நம்மளை விட்டு அந்த அமைதி கடந்து போயிடும். நான் யார் தெரியுமா, எனக்கு கூட 10 பேர் இல்லை தெரியுமா, நான் இப்படிப்பட்ட ஒரு அமைதி ஒரு மனுஷனுக்கு எப்போல்லாம் குறையுதோ, எப்போல்லாம் தன்னைத்தானே அவர் உயர்த்துறப்போ, அந்த நேபுகாத்நேச்சார் தன்னைத்தானே உயர்த்தினார். நல்ல மனிதனாக இருந்தார், கடவுளுக்கு பயந்த மனிதனாக இருந்தார், நீதி நியாயங்கள் செய்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. பெருமை வந்த பொழுது என்ன பண்ணார், ஆகா இவ்வளோ பெரிய மகா பாபிலோன்னாரு. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிங்கன்னா இருக்கும். தானியேல் 2லேருந்து இருக்குது. அந்த பெருமை வந்த பொழுது அந்த அவர் மாடாக மாறி ஒரு மனுஷன் தன்மை மாறி மாட்டின் தோலை போல் அவர் தோள்கள் அந்த ஸ்கின்லாம் மாறிட்டான். மாடு மாதிரி வெளியே கட்டப்பட்டாராம், வைக்கோலை தின்னாராம். அதே மாதிரி அவர் மகன் பெல்ஷாத்தார். ஆனால் அதே நேபுகாத்நேச்சார் திரும்ப நான் பெருமைப்பட்டதால் எனக்கு கஷ்டம் நினச்ச பொழுது அந்த பழைய வாழ்வு அவருக்கு திரும்ப வந்ததாக வேதம் சொல்லுது. ஆனால் அவர் பெல்ஷாத்தார் அவருடைய மகன், அவரும் ஒரு பெருமைப்படுறப்போ அவருடைய லைஃபே அழிஞ்சு போச்சு. அவருடைய லைஃபே அன்று இரவே முடிந்து போது தானியேலை கூப்பிட்டு இது என்ன இங்கே எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டார் இந்த சுவரில். ஏன்னா பெருமைப்பட்டு திருச்சபையுடைய பசுத்தமான பாத்திரங்களை எடுத்து அதில் ஒயின் ஊற்றி குடித்தான். பெண்களோடு அவன் இசைவாடி கொண்டிருந்தான், உரைவாடி கொண்டிருந்தான், தன்னை பெருமைப்படுத்தினான். அப்போ தான் ஒரு கை வந்து எழுதிச்சு. அந்த கை எழுதினப்போ தான் அவருக்குள்ளே அந்த போதெல்லாம் இறங்கி போச்சு. என்ன இப்படி ஒரு எழுத்துன்னு அங்கே இருக்க குறி சொல்கிறவர்கள், அதாவது வானசாஸ்திரிகள் எல்லாரும் வாயில கூப்பிட்டு கேட்குறான். யாருக்கும் தெரியல. தானியேல் வந்து சொல்கிறாரு, தானியேல் என்பது சிறையாய் பிடிக்கப்பட்ட ஒரு யூத மனிதன், சிறை இன்னும் கைதியாக வர்றாரு, அடிமையாக வர்றாரு. அந்த மனிதன் வந்து சொல்கிறாரு, நீ பெருமைப்பட்ட, உங்கள் அப்பா பெருமைப்பட்டதால் மாடை போல மாட்டான், உனக்கு அறிவில்லையா, நீயும் பெருமைப்பட்டிய, இன்னைக்கு ராத்திரியை செத்து போடான்ட்டார். சொன்ன சில மணி நேரத்துக்கு செத்து போனார். நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம பெருமைப்படுறப்போ நமக்கு அமைதி குறைந்துடும். ஏன்னா பெருமை என்பது காரை விட்டு இறங்குறப்ப 2 பேர் திறக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் 2 பேர் இல்லைன்னு அந்த கோவம் வருது. காலையில் பாருங்கள், நான் எப்போவுமே கடந்த ஒரு 10-15 நாட்களாக சற்று பலவீனம், சளி பிரச்சனை, அதனால் மாத்திரை போடுறதால சற்று தூக்கம் அதிகமாக இருக்குது, சரியான ரெஸ்ட் எடுக்க முடியல. தொடர்ச்சியாக லென்த்து நாட்கள் என்பதால் தொடர்ச்சியாக மீட்டிங், டெய்லி ப்ரோக்ராம். இங்கே ஒரு நாள் திருநெல்வேலி, ஒரு நாள் அந்த பக்கம் கன்னியாகுமரி, ஒரு நாள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு அந்த கிளைமேட்டு, தண்ணி எல்லாம் மாறி என்னுடைய உடல்நிலை சற்று சங்கடம். அதனால் 4:30 மணிக்கு எழுந்தால் நல்லா இருந்திருக்கும். அரை மணி நேரம் தூங்கும் காலையில் தூங்குறதுக்கு ஆசைப்பட்டு 5 மணிக்கு எழுந்ததால் நான் ராத்திரி டிரைவர்கிட்ட சொல்லலை, 6 மணிக்கு போகணும் ரெடியாகிறான்னு டிரைவர்கிட்ட போய் சொல்லலை. ஆனால் நான் நினைக்கிறவன் டிரைவர் இல்லைன்னு எனக்கு என்ன வந்தது, கோவம் வந்தது. அவனை திட்டினேன், நீயா இல்லை. அவன் சொல்கிறான், ஐயா ராத்திரி நினச்சேன், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலங்கிறான். நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானுங்கிறேன். அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு 100 வேலை வந்துருச்சு. இப்படி தான் மனிதனுடைய பெருமை, வீணான பெருமை. இந்த வீணான பெருமை நான் என் வேலையை என்ன பண்ணியிருக்கணும், ராத்திரி நான் ஒரு ஆண்டு விழாவுக்கு போயிட்டு வந்தேன். ஆண்டு விழாவுக்கு போகிறப்ப இந்த தம்பிமாரை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன், டென்ஷனில் மறந்துட்டேன். தெரியாதான் போனேன் ஒரு ஆண்டு விழாவில். ஏன்னா ஒரு கேமரா கூட இல்லை, ஆனால் ரொம்ப தூரம் கடந்து போனேன். ஒரே டென்ஷன், வேலை, பரபரப்பு. என்ன தான் இருந்தாலும் தன்னை நினைத்து நாளைய ப்ரோக்ராம் என்ன, அதை ஒழுங்காக பிளான் பண்ணலைன்னா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. நாளைய ப்ரோக்ராம் என்ன, நாளைக்கு என்ன செய்யணும், தம்மை உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும், அமைதிப்படுத்தணும். அதுதான் அமைதி, அதுதான் சமாதானம். அமைதி என்பது தன்னை சில நிமிடங்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து, உனக்கு என்ன பிரச்சனை, அந்த மத்தேயு 6:8 சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உன்னுடைய வேதனைகள் எனக்கு தெரியும். இப்போ வீட்டுக்கு போனால் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை அந்த நண்பர்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கினேன் திருப்பி கொடுக்க முடியல, அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இவ்வளோ தொல்லையில் இருக்கேன், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, இருக்கிறதே 4-5 ட்ரெஸ் தான், விதவிதமாக போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் ட்ரெஸ் இல்லையே, என்ன பண்ணுறது, இப்படி பல டென்ஷன், பல பிரச்சனை. ஆனால் கடவுள் ரொம்ப கூலிங்காக சொல்கிறார், ரொம்ப அமைதியாக சொல்கிறார்,
உன் பிரச்சனை என்ன, நீ கவலைப்படாத, கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோ, உனக்கு தெரியும், நீ உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் 139:16 சொல்கிறாரு, உன் கருவையினுடைய கண்கள் கண்டதுங்கிறார். நீ தாயின் கற்பத்தில் வெளிப்படுமுன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எரேமியா 1:5 சொல்கிறார். ஏசாயா 46 சொல்கிறாரு, சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். உன் கூட நான் இருக்கேன், இப்போ உன்னை கையில் வச்சுருக்கேன், உன்னை ஏந்துவேன், தப்புவிப்பேன். சிறு வயதுலேருந்து முதிர் வயது வரை. அதே ஏசாயா 54 சொல்கிறார், இம்மைப்பொழுது கைவிட்டேன். அதனால் கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி போச்சு, ஒரே ஒரு செகண்ட் தான் கைவிட்டேன், நீ சுக்குநர் ஆகிட்ட. அந்த ஜிக்ஜாக் போட்டு அந்த என்ன வண்டி இப்போ லேட்டஸ்ட்டு அந்த யமஹாவில் ஒரு வண்டி வந்திருக்க, ஏதோ ஒரு 5 or 7 ஒரு வண்டி, 2.25 லட்ச ரூபா ஒரு வண்டி, அப்படி போட்டு ஜிக் போட்டு அப்படி ஓட்டுறோம். நம்ம திறமையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவாங்க ஓட்டுற தம்பிமார் ஏன்னா நானும் அதே மாதிரி சின்ன வயசில் ஓட்டியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக என் மைண்ட் செட்டு ஃபுல்லாக அந்த ரோட்டில் தான் இருக்கும், யார் வராங்க யார் போகிறாங்க கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு செகண்டு இப்படி திரும்பணும், அந்த ஸ்பீடுக்கு என்ன ஆகும், பீஸாக போயிடுவோம். அதனால தான் என்னை மாதிரி வயசானாலும் 20க்குள்ளேயே ஓட்டுறது, 20-30 மெதுவாக உருட்டிக்கிட்டு போகிற மாதிரி பத்திரமா வீட்டுக்கு போயிடுவோம். அப்போவும் யாராவது இடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம், என்னை அறியாத ஒரு பயம். அப்படியும் போன வாரம் ஒரு தம்பி ஜிக்ஜாக் போட்டு என்னை இடிக்க மாதிரி வந்துட்டார். இவ்வளோக்கு நான் கீழே வண்டி ஓட்டுறது, பைக் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறது இல்லை, நடந்து கூட போயிடுவோம். நான் பைக் ஓட்டலைன்னு சொல்கிறேன், பயம். ஏன்னா வாலிப தம்பிமார் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்பீடு. ஒரு செகண்ட் அவங்கள அறியாத அங்கே ஒரு பஸ் வருது, இங்கே ஒரு ஆட்டோ வருது, இதுக்கிடையில் நம்ம போயிடுவோம் வேகமாக. அங்கே போய் அவங்க கவர்னருக்கு பதில் அவங்க தான் கையெழுத்து போட போகிறாங்க. என்ன வேலை. அப்படி ஒரு பையனை பார்த்தா அங்கே போய் நின்னா, ஒரு டீ கடையில் போய் தான் நிற்கான், அப்படி ஜிக்ஜாக் போட்டு போகிற பையன். அவசரம் என்னப்பா, எங்களை கொஞ்சம் பாருங்கள், வயசான ஆட்களை. எங்கள் நிலைமை பரிதாப நிலைமை. நல்ல ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, 35 வருஷம் சுகர் பேஷண்ட்டு, நீ இடித்து போட்டு போயிட்டு நான் என்னால் தாழ முடியாது வலி. இதுதான் நிலைமை. ஆனால் ஒரு செகண்டில் சொல்கிறார், இமைப்பொழுது அற்ப காலம் மூண்ட கோபம் மேலே. ஒரு நல்ல மனுஷனை ஜிக்ஜாக் போட்டு போகிற, சனியம் போது பாரு, கிரீஸ் ஆக போது அவன் சொல்லி முடிக்கணும், கிரீஸ் ஆகிடுவான். அதான் அற்ப காலம் மூண்ட கோபம். கைவிடப்பட்ட ஸ்திரீயை போலவான். அதில் சொல்கிறார், முந்தா நாள் என்னவோ ஏசாயா 54 படித்தேன், கைவிடப்பட்ட ஸ்திரீயை போல. நோவாவின் காலத்தில் வெள்ளம் இன்னும் வராது, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம். நம்ம ஆண்டவற்றை எப்பவுமே காத்திருந்து போகிறது ரொம்ப முக்கியம். இந்த கொடைக்கானலுக்கு நான் முன்னே பிஸ்னஸ் பண்ணுறேன், மாதம் ஒரு தடவை போவேன். அப்போ சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது, உயிர் அதற்கும் மேலானது. ஸ்பீடாக போய் நீ எதாவது ஆனால் உன் உயிர் போச்சுன்னா உனக்கு என்ன இருக்குது. அற்ப காலம் மூண்ட கோபம் ஆண்டவர் சில நிமிடங்கள், ஆனால் இம்மைப்பொழுதுக்கிட்ட நான் உன்னை கைவிடுறதில்லைன்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம அந்த நேபுகாத்நேச்சார் பாருங்கள், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலை. ஆண்டுடைய கோபம். ஒருவேளை நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்தில் இந்த அட்வென்ட் காலங்களில், இந்த சமாதானத்தின் காலத்தில், இயேசுவின் வருகையின் காலம், அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம், அமைதியை கொடுப்பது. அந்த அமைதியை கொடுக்க ஆண்டோடைய சன்னிதானத்தில் நாம் நிதானமாக எனக்கு என்ன வேணுமோ ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து, பரமண்டலில் எங்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர், ஜெபம் பண்ணால் போதுங்கிறார். நீ உன்னை தாழ்த்தி என்கிட்ட ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணுறப்போ அதுக்கு தான் இந்த வீடு, இது சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. அவருடைய பரிசுத்தமான அந்த பரிசுத்தப்படுத்துறது யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது திருச்சபைக்குள்ளே தான் படுறார். கல்யாண வீட்டில் ஒரு ஹீலிங், ஒரு மிரக்கல். அடுத்து கிளீனிங் சர்ச்சை க்ளீன் பண்ணுறார். என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம்னு சொல்கிறார். ஏன்னா இது நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் கேட்குறோம். நமக்கு கேட்குறப்போ என் நாமத்தினால் எவைகளுக்கு கேட்டாலும் அவளை தருவேன்னு சொல்கிற ஆண்டவர். நம் கடவுளுடைய சன்னிதானத்தில் தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு வாழ்வை கொடுங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். யாரெல்லாம் திருச்சபை உள்ள ஆண்டோடைய சன்னிதானத்தில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு சகோதரி வேசார்படி ஏரியாவில் கஞ்சா விற்றவங்க, அம்பீன் விற்றவங்க.
30-40 வருஷங்களுக்கு முன்னால் போலீஸ்காரங்க பிடிக்க வந்து அடிச்சிருவாங்களாம். இன்றைக்கி சாட்சி சொல்கிறாங்க. அந்த சகோதரி ஒரு திருச்சபையில் சாட்சி சொன்னாங்க. ஜீவா ஸ்டேஷன், இந்த கண்மலை திருச்சபைக்கு ஏற்ற மாதிரி ஜீவா ஸ்டேஷனுக்கு போகிற வழி இருக்கும். அந்த ஓரமாக காய்கறி விற்கிறாங்க அந்த அம்மா. இப்போ இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் சாட்சி கேட்டேன். கஞ்சா அப்படின்னு விற்கிறப்போ யாரும் பவர் அந்த அம்மாவை பிடிக்கக்கூடாது என்பதற்காக கையூட்டு கொடுத்து விற்பாங்களாம். இதற்கு மேலே யாராவது போலீஸ்காரங்க பிடிச்சி வந்து அடிச்சிருமா அந்த அம்மா. லேடி தான், பட்டுன்னு அடிச்சிருமா. எதிர்பார்க்காம அடிச்சிருமா, ஒரு மாதிரி ஆகிடுவானா. அதுக்கு மேலே தப்பிச்சிருமா. அப்படி அது தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்சியர் ஆஃபீஸர் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறார். இனிமேல் நீ கஞ்சா விற்கக்கூடாது, நீ கஞ்சா விற்றா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறார். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குது. இவ்வளோ நாள் வந்துட்டோம். இந்த ஆள் எத்தனை நாள் இருப்பான்? 6 மாதம் இருப்பான், 1 வருஷம் இருப்பான், 2 வருஷம் இருப்பான். பார்த்துக்கலாம், கோர்ட்டு கேஸு பணம் நம்ம சம்பாதிக்காத நம்ம. அப்படி போயிட்டான். அந்த சின்சியர் ஆஃபீஸர் 3 தடவை கூப்பிட்டு வார்ன் பண்ணார், நீ பொம்பளையாக இருக்க விற்கக்கூடாதுன்னு. 3ஆவது தடவை பிடிச்சி கேஸ் போட்டார். கேஸ்னால் எஃப்ஐஆர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதிட்டார். கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆக போகுது அந்த அம்மா விற்றது. இப்போ ஜெயிலுக்கு போக போகுது. அந்த அம்மாவுக்கு சொல்கிற வாதாடுற வக்கீல் சொல்கிற, அம்மா இவ்வளோ நாளும் கதை வேறு, இந்த வந்திருக்கிற அதிகாரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதிட்டான் கேஸு, இது வெளியே வர முடியாது. எதுக்கும் நாளைக்கு உனக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு, அப்படியே ஜெயிலுக்கு போகணும், சேஃப்டியாக வந்துடு, ஜெயிலுக்கு போ, சேஃப்டியாக வந்துடுன்னு சொல்லி விட்டாரான். கேஸும் அப்படி தான் இருந்துச்சான். எத்தனையோ முறை கோர்ட்டுக்கு போய் வெளியே வந்துச்சான். ஆனால் இந்த முறை அந்த சேஃப்டியாக வந்துடணுன்னா அந்த அம்மா கொஞ்சம் பயந்து தான் வந்துதான். கேஸ் நம்பர் கொஞ்சம் பின்னால் இருந்தால் தான். மாலை 4 மணிக்கு கேஸ்னாங்களாம். உடனே என்ன செஞ்சதில்ல, வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அந்த ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டர்சன் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. ஆண்டர்சன் என்பவர் அந்திரேயா, ஸ்காட்லாந்துலேருந்து வந்தவர். ஸ்காட்லாந்து பணித்தளம் அந்திரேயா போனவர். இயேசுவை முதலாவது மேசியாவுன்ற இந்த உலகத்திற்கு அறிவித்தவர் அந்திரேயா. இவர் தான் மேசியான்னு சொன்னார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இவர் தான் மேசியாவை கண்டோம்னு பேதுருட்ட போய் சொல்லுவார் அவங்க அண்ணன்ட்ட. நான் மேசியாவை பார்த்தேன். மேசியான்னா மீட்பர், ரட்சகர், சேவியர், அவரை பார்த்தோம். உடனே பேதுரு அப்போ தான் வந்து சேர்ந்துக்கிறார். அப்போ முதல் சீசன் அந்திரேயா தான். அந்திரேயா பார்த்துட்டு அந்திரேயா தான் சொல்கிறார் மேசியா. அந்த அந்திரேயா வந்து அந்த 12 சீஷர்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் நெருக்கப்படுறாங்க. எதுக்குன்னா அங்கே ரோம பேரரசு வந்து அந்த கிறிஸ்தவ மக்களை நசுக்கிறப்போ அங்கே இருக்க யூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. யூதருடைய ஆதரவு இல்லாமல் ரோம பேரரசு இயங்காது. யூதருடைய மக்கள் தொகை அதிகம், அவங்ககிட்ட ஓட் பேங்க் அவங்களுக்கு வேணும். யூதர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிறிஸ்தவ மக்கள் அடித்தப்போ. அப்போ இன்னும் அதிகமாக அடிக்கிறாங்க. அதிகமாக அடிக்கிறப்போ சிதறி போகிறாங்க. இப்போ திடீர்னு தினம் வந்து இங்கே சண்டை நடந்தால் என்ன ஆகும்? ஒரு நாள் சண்டை நடந்தால் போகல, தினம் சர்ச்சுக்குள்ள வந்து 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அங்கே போனால் அமைதி இல்லை, அந்த சர்ச்சுக்கு போக வேண்டாங்கிறான்ல. இதே மாதிரி அந்த பிரிவினைகள் அங்கே அதிகமாகிடுச்சு. அப்போ தான் யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் எங்கும் பிரிஞ்சு போகிறாங்க. அப்படிப்பட்ட பிரிஞ்ச சீஷர்கள்லாம் அந்திரேயா ஸ்காட்லாந்துக்கு வர்றாரு. அந்த ஸ்காட்லாந்து மிஷன் தான் இந்த அங்கேருந்து வந்தது தான் ஆண்டர்சன். அந்த ஸ்காட்லாந்தில் எப்படி இருக்குன்னா எக்ஸ் வடிவத்தில் தான் அந்த எக்ஸ் வடிவத்தில் சிலுவை இருக்கும். அந்திரேயாவை எக்ஸ் வடிவத்தில் தான் சிலுவையில் அறையிறாங்க. அவங்க வந்து சிலுவை நேரே போட மாட்டாங்க, எக்ஸ் வடிவத்தில் போடுவாங்க. அதுதான் ஆண்டர்சனுடைய பேக்ரவுண்ட் தெரியும் தான் சில கோடிட்டு காட்டினேன். அந்த ஆண்டர்சன் தான் நார்த் விக்கி ஸ்கூல் ஆரம்பித்தவர். ராஜகோபால் நார்த்திக் பத்தில் ராஜகோபால் ஸ்கூல் ஆரம்பித்தவர், ரெய்னி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தவர், ஆண்டர்சன் டே ஸ்கூல் ஆரம்பித்தவர், ஆண்டர்சன் ராஜகோபாலுங்கிற ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தவர். அவர் தான் கல்யாணி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தவர், செங்கல்பட்டில் கொலம்பியா ஸ்கூல் ஆரம்பித்தவர், இந்த காஞ்சிபுரத்தில் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தவர். நிறைய பணிகள் செய்கிறார் ஆண்டர்சன். அவர் பேரில் உள்ளதான் அந்த சர்ச். அங்கே எண்ணிக்கை ரொம்ப குறை, இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆனால் தினம் வந்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகம், ஃப்ளோட்டிங் பீப்புள் அதிகம். அப்படி இந்த அம்மா அப்படி உழவுறப்போ அந்த சர்ச்சு தெரியுது. அந்த சர்ச்சுக்குள்ளே போகுது. அந்த அம்மா சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணிவிட்டு தாண்டிருந்த காசு, என்ன ஜெயிலுக்கு போகும்போது உள்ள காசு செலவு பண்ண முடியாது, இருந்தால் 5-10 ரூபாய் காணிக்க போட்டுட்டு என்னை விடுவிதான், கஞ்சா விற்றது தப்பு தான், விற்றுட்டேன், ஆனால் இனிமேல் விற்க மாட்டேன், எனக்கு விடுதலை கொடுத்து வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு சாட்சி சொல்கிறேன்னு அந்த அம்மா அங்கே ஒரு ஜெபம் பண்ணிச்சான்.
ஏசுனே என்னன்னு தெரியாத ஒரு அம்மா அங்கே ஜெபம் பண்ணிச்சு. அதுவரை ஞானஸ்தானம் வாங்கலை, சர்ச்சுக்கு போகல, ரவுடி பொம்பளை, எடுத்தா அடிக்கிற பொம்பளை, மதிக்காத யாரையும். அப்படிப்பட்ட ஒரு லேடி, ஒரு பெண் அங்கே தன்னை அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுது. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கோர்ட்டில் உள்ளே போனால் ஸ்ட்ராங்காக இருந்த கேஸை ஜட்ஜி சொல்கிறாரு, இந்த கேஸுக்கு சரியான ஆதாரம் இல்லை, அதனால் அந்த அம்மா விடுதலை பண்ணுறேங்கிறாராம். பொதுவாக இதுதான் ஆண்டவர், இதுதான் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறது, அதுதான் திருச்சபை, அதுதான் அட்வென்ட். இயேசுவின் வருகையின் காலம். இயேசுவின் வருகையின் காலம் என்பது ஆண்டவர்கிட்ட நம்ம பார்த்து வந்தன ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல, உம் தயை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல, உம் தயை என்ன கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். இரு கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்ன கைவிடல. ஆண்டவரை நம்பி வந்த மக்கள் வெட்கப்படலை. அந்த நம்பிக்கை ஊட்டும் பயனாக தான் அட்வென்ட் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசுட்ட நாம் இந்த அட்வென்ட், முதலாவது அட்வென்ட், இது லெண்டல். கிறிஸ்துவ காலங்கள் ரெண்டு, ஒன்று அட்வென்ட், ஒன்று லெண்டல். லெண்டல் என்பது நம்மை வாழ்வு கொடுப்பதற்காக வந்த ஆண்டவற்றை காத்திருந்து ஜெபிப்பதான் லெண்டல் காலங்கள். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாது. நம்முடைய உபவாசம் என்பது, கிறிஸ்துவனுடைய உபவாசம் என்பது ரொம்ப பக்தி. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, கூப்பிடு, உபவாசத்தினால நேமி, ஜெபம் பண்ணு, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்கிறார் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில். என் ஜனங்களை கூட்டுங்கள், உபவாசனை நேமுங்கள், நீங்கள் ஜெபிங்க ஆண்டவற்றை. அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அடிமைப்பட்டு கிடக்கிறப்போ அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, மேலே நோக்கி பார்க்குறாங்க. பார்க்குறப்போ என் மக்களுடைய கண்ணீரை கண்டேன்னு மோசையை கூப்பிட்டு போய் விடுதலை கொடுங்கிறார். மோசையை கூப்பிட்டு விடுதலை கொடுங்கிறார். ஜோசுவாவில் பார்க்குறப்போ எரியோ அவங்களுக்கு முன்னால் நிற்கிது. எரியோக்கு என்னங்கிறப்போ நீங்கள் துதியுங்கள், கர்த்தரை துதிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சுற்றி வாங்க, 7ஆவது நாள் 7 வேளை அதிகாலையில் போயிடுங்கிறார். ஆண்டோடைய சன்னிதானத்தை கூப்பிட்டு நம்ம துதிக்க 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 ஆண்டு நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை துதித்து துதித்து, அதுதான் கர்த்தரை துதிங்கள் ஆண்டவர் அவர் கிருபை, தேவாதி தேவனை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கைத்தாளத்தோடும் ஓசை உள்ள எக்காலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் உங்கள் வேதனையின் மத்தியில் துன்பம், இப்போ வீட்டுக்காரர் குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், ஜென்ஸுக்கு குறைஞ்ச சம்பளம், நல்ல வேலைக்காரனுக்கு சம்பளம் 1000 rupees. ஆனால் வீட்டுக்கு நிறையா பேர் எவ்வளோ கொடுக்குறாங்க? 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்கறதில்ல. வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு மேலே வேலைக்கு போகிறதில்ல. இன்றைக்கி 3 குவார்ட்ரு 500 ரூபா செலவு. அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தர் என்கிட்ட இருந்தார், ஒரு நண்பர், துரைன்னு பெயர்.
எங்கள் சொந்தக்காரர் கூட சொல்லலாம், எங்கள் ஜாதிக்கார், எங்கள் சொந்தக்காரர். ஒரு நாளைக்கு அவர் வேலை செய்கிறப்ப 700 ருபீஸு, 400 குடிப்பார், 300 கொடுப்பார். எவ்வளவு? 300 கொடுப்பார். 3 நாள் வருவார். இப்போ எவ்வளோ ஆச்சு வீட்டுக்கு? ஒரு நாள் லீவ் போடுவார். 900 400 கேட்பார். தரியா என்ன பண்ணும்பார். தரலன்னா அந்த உண்டியில் போட்டு வச்சுப்பா, அது மொத்தமாக விட்டு. இல்லை ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போக மாட்டார். அந்த கொடுத்த 400 900 வாங்குறவரை எங்கே போக மாட்டார், ப்ளஸ் ஒரு 100 1000 வாங்கிடுவார். அதுவரை எங்கே போக மாட்டார். அதனால் அந்த ஒரு நாளே 1000 கூட நாளைக்கு ஒரு 300 வருது, ஒரு 100 மிச்சம். அந்த அம்மா கணக்கு மிச்சத்தில் ஒரு வாரத்துக்கு 200 கிடைக்கும், அவ்வளோதான். 5 நாள் 6 நாள் வேலைக்கு போனால் 6 7 40 4200 சம்பளம். அந்த அம்மாவுக்கு 200. அதுவும் போகலன்னா அந்த 200 போச்சுல்ல. என்னது நொந்தது போனால் நுள்ளக்கண்ணான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கும் இன்றைக்கி எவ்வளோ பேர் மனம் மாறி இருக்காங்க. இவ்வளோ மனிதர், அவங்களுக்காக நீங்கள் துதிங்க. தகப்பனே, என் கணவருடைய நிலைமையை மாற்றுங்க. அவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 Thessalonians 5 கண்டினியூ டு த ப்ரேயர். எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். துதித்துக்கொண்டு உங்கள் கஷ்டம் வேதனை. எதுக்கு நான் இப்போ போகிறேன், ஓடியாந்து நான் மெட்ரோவுக்கு ஓடி வருவேன், ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஓடியாந்து மெட்ரோட்டுக்கு வருவேன். அந்த ஸ்டெப்பில் காலை வச்சேன்னே நீங்கள் ஏர்போர்ட்டு, அதாவது விமானம் எங்கேயோ சொல்லும், அந்த மெட்ரோ ரயில் மறந்துட்டுப்போம். 3 நிமிடங்கள் இருக்குங்குவோம். நான் ரொம்ப வேகமாக குட்டுன்னு ஓடி என்னுடைய கார்டை எடுத்து பேக்கை வச்சு போகிறதுக்குள்ளே அந்த மெட்ரோ சல்லுன்னு போயிடும். இப்போ அடுத்து நீங்கள் போகும் மெட்ரோ 7 நிமிடங்கள் நிற்கணுங்க. 7 மினிட்ஸில் 6 மினிட்ஸ். இப்போ 6 மினிட்ஸு. பீக் ஹவர்ஸில் 5 மினிட்ஸு, 6 மினிட்ஸு, 7 மினிட்ஸு, 9 நிமிஷம். நைட்டில் 9 மினிட்ஸு. எதுக்கு? தோத்திர ஆண்டவரே. ஒரு நாள் அந்த 1008 அடுத்த ஸ்டேஷன் LICயில் இறங்கிட்டேன். இறங்கி எனக்கு தசை மாறிட்டு உள்ளே போய் நான் விம்கோக்கு வர ட்ரெயினில் நிற்கிறதுக்கு ஏர்போர்ட் ட்ரெயினில் நிற்கேன். விம்கோ ட்ரெயின் வந்து போய்கிட்டே இருக்குது. ஏர்போர்ட் ட்ரெயின் அப்போ தான் பார்க்குறது, ஏர்போர்ட் போகிற ட்ரெயின். இதெல்லாம் அது அப்போவும் துதித்தேன். ஏன் தெரியுமா? அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏதோ காரணத்துக்கு நீ என்ன பண்ணுறாரு, லேட் பண்ணுறாரு. இல்லை போகிற ட்ரெயின் என்ன பண்ணுவார், நிப்பாட்டுவார். ஒரு ட்ரிப்பு ஒரு தடவை அந்த ஒரு ஏர்போர்ட், அந்த சாய்பாபா இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டு, பாம்பேக்கு முந்தின ஏர்போர்ட்டு. நாங்கள் வர்றதுக்கு 4 மணி நேரம் லேட்டாக வரோம். 4 hours லேட்டாக வரோம். நாங்கள் கிளம்புன டைம் பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகி நாங்கள் டேக்கப் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். 4 பேர். திரும்ப டிக்கெட் போட்டால் 1 லட்ச ரூபா. நான் சொல்வது 5 வருடங்களுக்கு முன்னால் 1 லட்ச ரூபா திரும்ப டிக்கெட் போடணும். என்னப்பான்னு ஜோம் பண்ணிக்கிட்டே வந்தோம். அந்த அப்புறம் அடுத்து நாங்கள் ஜோம் பண்ண ஆரம்பித்து அந்த ஃப்ளைட் டேக்கப் ஆகிற நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ், நீங்கள் போகக்கூடிய ஃப்ளைட் வந்து 4.5 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. திரும்ப கேட்டோம். 4.5 மணி நேரம் லேட்டாக வருது, நாங்கள் போய்விடுவோம், வாஸ்தவம் தான். இப்போ ராத்திரி நான் சாப்பிடலையே, பசியாக இருக்க முடியுமா, சாப்பிடணும்ல. நான் அதுக்கு என்ன பண்ணுறது, போய் சாப்பிட நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வேண்டாமான்னு திரும்ப ஜோம் பண்ணோம். திரும்ப 1 hour லேட் அந்த ஃப்ளைட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். இதெல்லாம் தினம் ஆண்டவர் அற்புதம். இப்போ இதெல்லாம் சாதாரண அற்புதங்கள். எவ்வளவோ அற்புதங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிற ஆண்டவர். நான் எவ்வளவோ தடைகள், எவ்வளோ வேதனைகள் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கேஸ் எங்கள் கம்பெனிக்குள்ளே பார்த்திங்கன்னா, கேஸ் கம்பெனி, அதாவது நான் 18 கிட்டத்தட்ட 45 கிலோ சிலிண்ட்ரு, 10 சிலிண்ட்ரு, அங்கே ஒரு 10 சிலிண்ட்ரு, 20 சிலிண்ட்ரு ஓடிக்கிட்டு இருக்கோம். 45 சிலிண்ட்ரு கேஸ் சிலிண்ட்ரு. திடீர்னு கேஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. கூட 2 செகண்ட்னா கம்பெனியே ஃபயர் ஆகிடும். கம்பெனி ஃபயர் அதில் உள்ள 20 பேர் அவுட் ஆகிடுவாங்க. கம்பெனியை திறக்க முடியாது. ஆனால் 3 அடி உயரம், எடை வந்து ஒரு 120 கிலோ 110 கிலோ இருப்பார். அவர் ஓடியாந்ததை ஆஃப் பண்ணுறார். அவர் அந்த ஓடியாந்து ஆஃப் பண்ண பதட்டம் அவருக்கு 1 மாதம் நிற்கலை உடம்புல. ஆஃப் பண்ணலன்னு அவுட்டு.
ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு என்ன பண்ணுறதில்ல, விலகலை. காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்போ, தகப்பன் சன்னிதானத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். எனக்கு 5 பேர பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். அதில் 2வது ஆண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். எல்லாரும் பாசமாக இருப்பான். இவன் திற நேரத்தில் கொஞ்சம் அடிப்பான், திட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அவனை விட்டுட்டுலாம் போக முடியாது. அவன் நினச்சதை செய்யணும், இல்லைன்னா திட்டுவான், அடிப்பான். 3.5 வயது, 4 வயது, 4.5 வயது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4.5 வயது தான் இருக்கும். என்னெல்லாம் படிக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு நாள் பாருங்கள், சண்டே மாலையில் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு திடீர்னு. இன்றைக்காவது சீக்கிரம் படுக்கலான்னு படுத்துட்டேன் 10:15. வாழ்க்கையிலே 10:15 படுத்த ரொம்ப அதிசயம் அது. 10:30 ஃபோன் வருது அவங்க அம்மா. என் ஒய்ஃப்ட்டு, அத்தை ஜோகா காயின் விழுங்கிட்டான், 5 ரூபா காயினை விழுங்கிட்டான். அவன் சொல்கிறான் ஜஸ்ட்டில் இருக்குங்கிறான். அவ்வளோதான் போச்சு தூக்கம். அவன் சொல்கிறான் இங்கே இருக்கு என் காயின்கிறான். உடனே ராத்திரி 11 மணிக்கு ஸ்கேன். வீடு நிறையா டாக்டரு, உடனே ஸ்கேனுக்கு அனுப்புனாங்க. அவன் சொன்ன மாதிரி காயின் அங்கே தான் இருக்குது. என்ன செய்கிறது? 3 நாள் வெயிட் பண்ணுங்கள், நல்ல வாழைப்பழம் கொடுங்க, பப்பாய் கொடுங்க, நல்லா அவனுடைய மலம் மோஷன் நல்லா போயிடுச்சுன்னா அதோட வந்துடும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஃபர்தருங்கிறாங்க. 3 நாள் ஆச்சு. காயின் அந்த இடத்த விட்டு கூட அசையலை. விட்டு கூட, அவன் சொல்கிறான் 5 ரூபா காயின், அந்த இடத்த விட்டு அந்த காயின் விட்டு கூட நினையல, அப்படியே இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வேலை, மகன் எப்போல்லாம் மோஷன் ஒரு தடவை காயின் வந்துட்டான்னு 3 நாளாக பார்க்குறாங்க. குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, காயின் வரல. போய் நின்று அவன் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, திரும்ப ஸ்கேன் எடுத்தால் நான் 3 நாளைக்கு முன்னால் எங்கே எடுத்தாங்களோ அதே இடத்துல காயின் அப்படியே இருக்குங்கிறாங்க. நாளைக்கு அவங்க எண்டோஸ்கோப்பி போட்டு தான் பார்க்கணும். எண்டோஸ்கோப்பின்னா தெரியல, ஒரு பைப்பை வாய்க்குள்ளே விட்டுருவாங்க. கம்ப்யூட்டரில் பார்த்து கம்ப்யூட்டரை வச்சு அதை ஷேக் பண்ணி அதை என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறோன்ட்டாங்க. சின்ன குழந்த, ஏற்கனவே பயங்கர ப்ராப்ளம் உள்ள ஆள். என்ன செய்ய, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. காலைல 11 மணிக்கு அவன் தாயார், என்னுடைய மனைவி, அவன் அம்மாவுடைய அம்மா எல்லாம் கிளம்பி போகிறாங்க. நான் சொன்னேன் போதுக்குள்ளே காயின் வெளியே வந்துடும் பாருங்கன்னு. 9 மணிக்கு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். 11 மணிக்கு போகிறீங்க, போதுக்குள்ளே காயின் வெளியே வந்துடும் பாருங்கன்னு. ஏன்னா நாம் ஜெபித்த ஜெபம் ஆண்டவர் கேட்கிறார். அதே மாதிரி அவங்க 11 மணிக்கு போனோம், 10:55 அந்த காயின் வெளியே வந்துச்சு. 10:55 காயின். நம்ம பெரிய நான் ஜெப வீரன்லாம் சொல்லலை, நீங்கள் உங்கள் நாமத்தினால. அதுதான் இந்த லெந்து காலங்கள். இந்த லெந்து காலங்கள் என்பது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்க அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகையின் காலம். அந்த வருகையின் காலத்தில் அவர் நம்மோடு இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த லெந்து காலத்தில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ என்ன அவர் ஆசீர்வதிக்க தகப்பன். ஆண்டவரை நம்ம துதிக்கிற மக்களாய் காணப்படணும். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற